வணக்கம் மாணவர்களே, கற்கை பாடத்தொடருக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்கவிருக்கும் பாடம் சதவீதம். இது எண்திறன் தேர்வுகளில் மிக அடிக்கடி கேட்கப்படும் ஒரு தலைப்பு. மேலும் லாப நஷ்டம், தள்ளுபடி, வட்டி போன்ற பல தலைப்புகளுக்கும் இதுவே அடிப்படை. இந்த பாடத்தில் அடிப்படை சூத்திரங்களிலிருந்து தொடங்கி மிக கடினமான உயர்நிலை கேள்விகள் வரை 5 நிலைகளாக படிப்படியாக கற்போம். வாருங்கள் தொடங்கலாம். முதலில் சதவீதம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். சதவீதம் என்ற சொல்லுக்கு 100க்கு எத்தனை பங்கு என்ற பொருள் வரும். ஒவ்வொரு முறையும் நாம் சதவீதம் கணக்கிட பின்னங்களை தான் எடுத்துக்கொள்வோம். பின்னத்தில் மேல் உள்ள எண் நியூமரேட்டர் எனப்படும். கோட்டுக்கு கீழே உள்ள எண் டினாமினேட்டர் அல்லது பகுதி என்று அழைக்கப்படும். மேலே உள்ள நியூமரேட்டர் தொகுதி என்று அழைக்கப்படும். ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேண்டுமென்றால் நியூமரேட்டரை 100ஆல் பெருக்கி டினாமினேட்டரால் அதாவது பகுதியினால் வகுக்க வேண்டும். இவ்வளவு எளிமையான கணக்கு தான் சதவீதம் என்பது. எனவே ஒரு முறையும் ஒரு சதவீத பின்னத்தை பார்க்கும்போது இது எத்தனை சதவீதம் இருக்கும் என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் அன்றாடம் வாழ்வில் உபயோகிக்கும் பல சாதாரண பின்னங்கள் எத்தனை சதவிகிதம் இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக 1/10 எனப்படும் பின்னம் 10% குறிக்கும். 2/5 என்ற இருக்கும் பின்னம் 40% குறிக்கும். 1/2 என்று இருக்கும் பின்னம் 50% குறிக்கும். 1/4 என்று இருக்கும் பின்னம் 25% குறிக்கும். இது போன்று இன்னும் பல பின்னங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். அதற்கான சதவீதத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக பின்னம், தசமம், சதவீதம் ஆகிய மூன்றுக்கும் இடையே எப்படி மாறுவது என்று பார்ப்போம். பின்னத்தை சதவீதமாக்க அதை 100ஆல் பெருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம். உதாரணமாக 3/4 பங்கு எனப்படும் 3/4 எனப்படும் ஒரு பின்னத்தை 100ஆல் பெருக்கினால் 75% கிடைக்கும். அதேபோல் தசமத்தை சதவீதமாக்கவும் அதே முறை 100ஆல் பெருக்கவும், சதவீதத்தை தசமமாக்க 100ஆல் வகுக்கவும். 45% என்பது 0.45. தேர்வுகளில் நேரத்தை மிச்சப்படுத்த அரை பங்கு 50%, 1/4 பங்கு 25% போன்ற பொதுவான சமமான மதிப்புகளை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணின் சதவீதத்தை கண்டறிய சதவீதத்தை பின்னமாக மாற்றி பெருக்கவும் என்பதுதான் அடிப்படை முறை. ஆனால் மனக்கணிதத்திற்கு மிகவும் உதவும் ஒரு அற்புதமான உபாயம் உண்டு. இதைத்தான் இடமாற்று விதி என்கிறோம். ஒய்யின் எக்ஸ் சதவீதம் என்பது எக்ஸின் ஒய் சதவீதத்திற்கு சமம். உதாரணமாக 50இல் 8% கணக்கிடுவது கடினமாக தோன்றலாம். ஆனால் அதை 8இன் 50% மாற்றினால் அது உடனடியாக 4 என்று தெரிந்துவிடும். இந்த உபாயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மதிப்பு சதவீத அளவில் அதிகரிக்கும் அல்லது குறையும் போது புதிய மதிப்பு எப்படி கிடைக்கும் என்று பார்ப்போம். அசல் மதிப்பை ஒன்று கூட்டி அல்லது கழித்து மாற்ற விகிதத்தை 100ஆல் வகுத்த மதிப்புடன் பெருக்கினால் புதிய மதிப்பு கிடைக்கும். மறுபக்கமாக பழைய மற்றும் புதிய மதிப்புகள் தெரிந்திருந்தால் சதவீத மாற்றத்தை கண்டறிய புதியதிலிருந்து பழையதை கழித்து பழையதால் வகுத்து 100ஆல் பெருக்கவும். பதில் நேர்மறையாக இருந்தால் அது அதிகரிப்பு, அதாவது லாபம். எதிர்மறையாக இருந்தால் அது குறைப்பு, அதாவது நஷ்டம். இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஏனெனில் இங்குதான் பெரும்பாலான மாணவர்கள் தவறு செய்கின்றனர். ஒரு மதிப்பு 20% அதிகரித்து பின்னர் 20% குறைந்தால் அது அசல் மதிப்புக்கு திரும்பாது. ஏனெனில் இரண்டாவது மாற்றம் ஒரு பெரிய அடிப்படையின் மீது கணக்கிடப்படுகிறது.
2 தொடர்ச்சியான சதவீத மாற்றங்களின் நிகர விளைவை கணக்கிட ஒரு சூத்திரம் உண்டு. அதை பயன்படுத்தினால் 20 அதிகரிப்பு பின் 20 குறைப்பு நிகரமாக 4% குறைவை தரும். 0 அல்ல. சதவீதங்கள் எப்போதும் நகரும் அடிப்படையின் மீதே கணக்கிடப்படுகின்றன என்பதை மறவாதீர்கள். இந்த அடிப்படை சூத்திரத்தில் தேர்ச்சி பெற்றால் வேறு வேறு என தோன்றும் பல தலைப்புகள் உண்மையில் ஒரே கருத்தின் வேறு வேறு வேடங்கள் தான் என்பது தெரிய வரும். லாப நஷ்டம் சதவீதம், தள்ளுபடி சதவீதம், விற்பனை வரி மற்றும் ஜிஎஸ்டி, எளிய வட்டி விகிதம், தேர்வு மதிப்பெண்கள் சதவீதம், மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இவை அனைத்தும் ஒரே அடிப்படையை கேள்வியை கேட்கின்றன. பொதுவான தவறுகள். தேர்வுகளில் மீண்டும் மீண்டும் தோன்றும் 3 சிக்கல்களை பார்ப்போம். முதலாவதாக சதவீத புள்ளி வேறுபாட்டை சதவீத மாற்றத்துடன் குழப்புவது. 40% 50% மாறுவது 10% புள்ளியை உயர்வுதான். ஆனால் இது 25% சார்பு அதிகரிப்பு. இரண்டாவதாக ஒவ்வொரு தொடர்ச்சியான மாற்றத்திற்கும் பிறகு அடிப்படை மாறுவதை மறப்பது. மூன்றாவதாக தவறான அளவின் மீது சதவீதத்தை பயன்படுத்துவது. அதாவது பெருக்கும் முன் மொத்தம் எதை குறிக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு அடிப்படை உதாரணம். இப்போது 5 நிலைகளிலும் ஒரு உதாரண கேள்வியை பார்ப்போம். முதல் நிலை அடிப்படை நிலை கேள்வி. 8 5 பங்கை சதவீதமாக எழுதுக. தீர்வு என்னவென்றால் 8 5ஐ 100ஆல் பெருக்கினால் 62.5 கிடைக்கும். எனவே விடை 62.5%. இதே நிலையில் மேலும் கேள்விகள் கற்கை இணைய பக்கத்தில் உள்ளன. ஆரம்ப நிலை உதாரணம். 2ஆம் நிலை ஆரம்ப நிலை எனப்படுகிறது. அதில் ஒரு கேள்வியை பார்ப்போம். ஒரு எண் 25% அதிகரிக்கப்பட்டு 100 ஆகிறது. அந்த எண்ணை காண்க. இதற்கான தீர்வு, அந்த எண்ணை x என கொண்டால் x பெருக்கல் 1.25 சமம் 100 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே x சமமாக 100ஐ 1.25ஆல் வகுத்தால் கிடைக்கும் எண் 80. அடுத்த நிலை கேள்வி. விலை 30% உயர்ந்து பின் 10% குறைந்தது. நிகர சதவீதத்தை மாற்றத்தை காண்க என்பது. இதற்கான தீர்வு 30 கழித்தல் 10 கூட்டல் 30 பெருக்கல் மைனஸ் 10ஐ 100ஆல் வகுத்தது. இது 20 கழித்தல் 3 ஆகும். விடை பாசிட்டிவ் 17%. அடுத்ததாக இன்னும் மேம்பட்ட உதாரணத்தை பார்ப்போம். திறமையான மாணவர்களுக்கான நிலை இது. கேள்வி. ஏயின் 30% பியின் 60%ற்கு சமம். ஏ விகிதம் பியை காண்க. தீர்வு 0.3. ஏ சமமாக 0.6 பி. எனவே ஏ விகிதம் பி 60ஐ 30ஆல் வகுத்த விகிதத்திற்கு சமம். விடை ஏ விகிதம் பி சமமாக 2:1. அடுத்ததாக உயர் சிந்தனை நிலை. ஒரு வர்த்தகர் விலையை 40% உயர்த்தி குறிக்கப்பட்ட விலையில் 20% தள்ளுபடி தருகிறார். அவரது நிகர லாப சதவீதத்தை காண்க. இதற்கான தீர்வு, அசல் விலை 100 எனில் குறிக்கப்பட்ட விலை 140. விற்பனை விலை 140 பெருக்கல் 0.8 சமமாக 112. விடை 12% லாபம். அடுத்து தேர்வு எழுதும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். முதலில் கேள்வியை இருமுறை படித்து மொத்தம் எது என்பதை துல்லியமாக கண்டறியுங்கள். இரண்டாவதாக சதவீதங்களை எளிய பின்னங்களாக மாற்றி வேகமாக கணக்கிடுங்கள். 1/4 பங்கு 25%, 8 1 பங்கு 12.5% போன்றவை. இறுதியாக உங்கள் விடையை சரிபார்க்கும். ஒரு குறைப்பு கணக்கின் விடை அசலை விட அதிகமாக வந்தால் எங்கோ ஒரு தவறு ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம். மிக்க நன்றி மாணவர்களே. இன்று நாம் சதவீதத்தின் அடிப்படை சூத்திரங்களிலிருந்து தொடங்கி 5 நிலைகளிலும் உள்ள உதாரண கேள்விகள் வரை முழுமையாக கற்றுக்கொண்டோம். இப்போது கற்கை இணைய பக்கத்திற்கு சென்று எண் திறன் பிரிவில் சதவீதம் பாடத்தை தேர்ந்தெடுத்து முழுமையான 30 கேள்விகள் கொண்ட வினாடி வினாவில் பயிற்சி செய்து உங்கள் அறிவை சோதித்து பாருங்கள். அடுத்த பாடத்தில் புதிய தலைப்புடன் சந்திப்போம். நன்றி.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக்கும் செய்யலாம்.